சக்தி நிஜமாலே பார்க்க முடியுமாடா? ஷூட்டிங் முடிஞ்சோடனே விஜயனை கண்டிப்பா வந்து பாப்பாடுறா. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. அண்ணே உங்களை பார்த்தனே வயிறு நிறைஞ்சிருச்சுனே. அப்படியா? எங்க ஊர் விசிலம்பட்டினே. இவங்களே என் ஃப்ரெண்ட்ஸுங்க. அண்ணே இவனுக்கு நீங்கனா ரொம்ப உசுருறானே. காதலிக்க மரியாதை 12 வாட்டி பாத்துட்டேன். பூவே உனக்காக 6 வாட்டி பாத்துட்டேனே. ஓகே. எல்லாரும் என்ன படிக்கிறீங்க? நாங்க படிக்கிறோம். நீங்க வந்தது உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா? அப்போ வீட்டுக்கு தெரியாம எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கணும்னு ஆசைண்ணே. அதுக்காக இப்படி சொல்லாமலாம் வந்துருவீங்களா? உங்களை காணாம உங்க அம்மா அப்பா எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? உங்களை யாருக்காவது வீட்டுல போன் இருக்கா? எங்க வீட்டுல இருக்குனே. நம்பர் தெரியுமா? தெரியும். போன் அடிக்குதுல, எடுத்து பேச. ஹலோ, வணக்கங்க. நான் சென்னையிலேருந்து சினிமா நடிகர் விஜய் பேசுகிறேன். உங்கள் பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னை பார்க்கணுன்ற ஆசையில் இங்கே தான் என் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி அவங்கள பத்திரமா திருப்பி அனுப்பிச்சு வச்சிடறேன். நீ ரொம்ப நல்லா இருக்கணையா, உன் குடும்பம் நல்லா இருக்கணையா, உன்னை பெற்றவங்க நல்லா இருக்கணும். எங்க வயதுல பாலை வாத்துட்டேன். இனிமே இப்பெல்லாம் நடிகை நான் பார்க்குறேன், நடிகையை பார்க்குறேன்ட்டு வீட்டுக்கு தெரியாமலாம் வரக்கூடாது. சரியா? நீங்களாம் சின்ன பசங்க. யாராவது ஏமாற்றி எங்கேயா கூட்டு போய் எதாவது பண்ணிட்டா உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இனிமே இப்படிலாம் வரக்கூடாது. ஓகே. நீங்க எல்லாரும் என் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டீங்க. நாளைக்கு நீங்க பெரிய ஆளாகி உங்களோட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு உங்க ஊரே கியூல நிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்லா படிக்கணும். சவுண்ட் ரன்னிங் ஆக்ஷன். யோ சார், வீட்டுக்கு போய் 1 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வரும்போது ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு வா. என்ன அண்ணே? நீங்களா? வணக்கண்ணே. சொன்னபடி வேலையெல்லாம் முடிச்ச போல் இருக்கு. ஆமாண்ணே. லஞ்சத்திலே உடம்ப வளங்கயா. இந்தா இது அந்த போக்கரிய உள்ள போட்டதுக்கு. சரிங்கண்ணே. இது அந்த கிள்ளிய உள்ள வச்சு போட்டு தள்ளுறதுக்கு. ஓகே. ஆர்டரை கொடு. ஏய், போட்டு தள்ளுங்கடா. என்ன திமிரா? போலீஸ்கார மேலே கை வச்சிருக்க. உன்னைய உள்ளே போட்டு தர முடியும். ஒரு பையன் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா போலீஸ் பவர் அப்படி. இப்போ பவர் என் கையில. இந்த காக்கி துணியில நீ வெறும் வாட்ச்மேன். யோ வாட்ச்மேன், மந்திரி கிட்ட சூட் கேஸ் வாங்கிட்டு கஞ்சா கேஸ், கடத்தல் கேஸ், கிரிமினல் கேஸ், கிட்னாப் கேஸ், அட்டாக் கேஸ், அபின் கேஸ், பெட்டி கேஸ், குட்டி கேஸ், இப்படி பல கேஸுகளை போட்டு பொய் கேஸ்ல உள்ள தள்ளான்னு பாக்குறியா? நீ போட்ட கேஸ் நான் போட்டேன்னு வச்சுக்க மவன பீஸு பீஸு. இதவர் லஞ்சத்துக்கு உழைக்கிறத விட்டுட்டு வாங்குற சம்பளத்துக்கு ஓலை. போலீஸ்காரங்கிட்ட மரியாதை பேசுற. நல்ல போலீஸ்னா கையெடுத்து கும்பிடுவேன். உன்ன மாதிரி பொறுக்கி போலீஸ்னா கையை எடுத்துருவேன். பிரச்சனை எனக்கும் உனக்கும் இல்லை, எனக்கும் அதுக்கும். அதுக்குமா? ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? தபார், என்னை எதிர்த்து இந்த ஊர்ல இல்ல எந்த ஊர்ல உன்னை வாழ விட மாட்டேன்டா. ஊரை பத்தி யாருகிட்ட பேசுற? நான் பிறந்தது மதுரை, வளர்ந்தது திருப்பாச்சி, படிச்சதும் வெடிச்சதும் சிவகாசி. பாசம் காட்டினா நான் ரசிக்கேன், பகச்சுக்கிட்டா நான் வெறும் மலை இல்ல திருமலை. நான் இப்ப என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு ஆசைப்பட்டேன்? லஞ்சம் இல்லாத நாடு, பஞ்சம் இல்லாத வீடு, பஞ்சம் இல்லாத மனுஷன், மதங்களே இல்லாத பூமி. இதுக்காக தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறேன். ஆனா நீ அதை வச்சு பொழப்பே நடத்திட்டு இருக்கிற. நான் உன்ன மாதிரி ஊழல் பண்ணி ஊரை ஏமாத்தி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இந்த நிலைமைக்கு வரல. உழைச்சி உழைச்சி படிப்படியா ஏறி ஏறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இந்த இடம்
தமிழ் மக்கள் எனக்கு கொடுத்த இடம். இதை யாராலையும் அசைக்க முடியாது. என்னடா இவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இவன் தலைய சீவுங்கடா. நான் இது வரைக்கும் என்ன சீவுனது ஒரே ஒரு ஆள் தான். நான் அது எங்க அப்பா. அவர் என்ன கோழையா வளர்க்கல, கொம்பு சீவுன காளையா வளர்த்திருக்கார். ஓகே சார். சார் சூப்பர் சீன் சார். தெரிஞ்சதை எடுக்கிறோம். நெக்ஸ்ட். வெளியே இருக்க கார்டனுக்கு எல்லாரும் செட் பண்ணுங்க. ஹாய். வணக்கம் தலைவா. வணக்கம். என்ன சக்தி, எப்படி இருக்க? ஐயோ, என் பேர்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட? சின்ன வயசுல இருந்து உன்னை நான் பார்த்துட்டு வரேன், மறந்துடுவேனா? நான் எப்பவுமே என்னோட ரசிகர்களை வந்து பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறது கிடையாது, இங்க வச்சிருக்கேன். ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என் ஃப்ரெண்டு முத்து ஃப்ரம் பாரிஸ். லோக்கல் பாரிஸ்கான தலைவரா? இது என் இன்னொரு ஃப்ரெண்டு வடிவேல் கணேசா. அப்படியே வடிவேல் அண்ணன் மாதிரியே இருக்கிறீங்களே. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். தலைவா, இவன் என் ஃப்ரெண்டு ரஜினி மணி, ரஜினி சாரோட ஃபேன். வணக்கம் சார். பேசும்போதே தெரியுது நானும் ரஜினி சார் ஃபேன் தான். தெரியும் சார், உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சுக்கிறோம். இங்க தலைவர் படம்னா முதல் நாள் முதல் காட்சி பாத்துருவீங்களாமா? கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவரு எப்பவுமே இப்படிதானா? தூங்கும் போது கூட அப்படியே அவளையே சார் பாத்ரூம்ல குளிக்கும் போது இப்படிதான் குளிப்பாரு. பரவாயில்லையே, எல்லா நடிகர்களுடைய ஃபேன்ஸும் ஒன்னா ஒத்துமையா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்களே, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? வெட்டியா தான் இருக்கிறோம். படிச்சுக்கிட்டே லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, பாப்பா தெரியாச்சா? நீங்க தான் ஏதாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லணும். தப்பா? லவ் பண்றது தப்பா? காதலிக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா காதலுக்காக படிப்பு விட்டுறாத, படிப்புக்காக காதலை விட்டுறாத. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரெண்டுக்காகவும் பெத்தவங்கள விட்டுறாத. உங்க ரசிகர்கள் உங்களை தானே ஃபாலோ பண்ணுவோம். சொல்லுப்பா. ரெடி சார். ரெடி வாங்க போலாம். சாட்டு தலை வலிக்கல, இளைய தளபதிக்கு. ரெடி சார். ரெடி ரெடி ரெடி. தலைவர் சின்ன தலைவர். வாங்க எடுப்போம், வாங்க எடுங்கண்ணா.